பிரைஸ் லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 144வது அதிகாரம் 12, 15 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. ஆமே. நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இவ்விதமான சீரை பெற்ற நான் பாக்கியமுள்ளவன். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியமுள்ளவன். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இவ்விதமான சீரை பெற்ற நான் பாக்கியமுள்ளவன். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியமுள்ளவன். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அப்படி வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே, இதை கேட்கிற, இதை வாசித்த, இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறேன். அறிக்கை செய்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறீர். அந்நிய புத்திரன் கைக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். எல்லா தீமைகளையும் அகற்றுகிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. துக்கத்தோடு கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவாக இருக்கட்டும். கர்த்தாவே, அதிலிருந்து வெளியிலே வருகிற ஒரு மீட்பின் இரவாக இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். நீ அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே புதிய கிருபையினாலே தாங்குகிறீர். புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்து கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.